வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கைலி வந்து மூட்டுறது எப்படி மூட்டணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கைலி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 எண்டு இருக்கும் அதில், ஓகேங்களா? 2 எண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வச்சுக்கணும், ஓகேங்களா? 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதில் தைச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2வது கீழே இருக்கிறத வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் வரணும், ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதை கவர் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதாவது நமக்கு வந்து செல்வெஜ், அதாவது அந்த நூல் வந்து பிரியாமல் இருக்கிற மாதிரி அதை கவர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே மடக்கிடுங்க. ஓகே, இதனுடைய நம்ம செல்வெஜ்ஜும் வெளியில் தெரியாத மாதிரி, இதுவும் வந்து நூல் பிரியாத மாதிரி இதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதுதான் நம்ம வந்து கைலி மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதை அப்படியே மடக்கி இது மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா முடிஞ்சது. நம்ம வந்து கைலி மூட்டிடலாம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் ₹20 வாங்கலாம். ஒரு பர்சன்ட்டை வந்து ₹20 ₹25 வரைக்கும் வாங்கலாம். இன்னும் கடைகளெல்லாம் வந்து ₹30 வரைக்கும் வாங்குவாங்க. இது அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு தள்ளி தைச்சிடுறோம். ஒன்று முன்ன, ஒன்று பின்னன்னு. 2வது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே இதை 2வது கவர் பண்ணி நம்ம ஒரு மடக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து கைலி வந்து எங்கேயுமே பிசுறு இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துடும். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.